வாழவெத்தி தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி கர்மா தியரி என்ற வகுப்பில் இருக்கிறோம். இந்த கர்மா தியரி வகுப்பில் என்ன விஷயம் அப்படின்னா, கர்மாவை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முறைகள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏற்கனவே கூட நிறைய பாடத்திட்டங்கள் இதை பற்றி நடத்திருக்கிறேன் நான். இருந்தாலும் கூட இந்த இடத்துல இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது உதாரணமாக சார், ராகு கேதுக்கள் இல்லாமல் கர்மாவை இல்லை. ஏன்னா கர்மா பிளானட் அப்படின்னா சனியும் வருகிறது, ராகு கேதுக்களும் வருகிறது. ஆக மொத்தம் இது மூன்றுமே கர்மா பிளானட் தான். நமக்கு கர்மா தான் சுட்டி காட்டுதுங்க. சரிங்களா? கர்மாவை தான் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதே போல் இந்த கர்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது, எதன் மூலமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் ராகு கேது, ராகு என்பது கேது என்பது ஏற்கனவே செய்த பாவத்தை நமக்கு குறிகாட்டுகிறது. இந்த கேது என்ன சொல்லுதுக்கு, நமக்கு ஏற்கனவே செய்த பாவத்தை குறிகாட்டுகிறது. கேட்குதுங்களா பேசுறது? நான் பேசுறது கேட்குதுங்களா? ஏதாவது கேக்குதுங்க. ரைட். பேசுறது கேக்கு சார், அந்த சார்ட் தான் இல்ல. சார்ட் தெரியல. இப்ப தெரியுதா? சாக்கு தெரியுங்க. சார்ட் தெரியலையா? ஐயா தெரியுதுங்க. தெரியுதா? தெரியுது. பாருங்க தெரியுதுங்க. எனக்கு தெரியல. எனக்கும் தெரியும் சார். யாருக்கு தெரியலையா? எனக்கு தெரியுது. சரி, மறுபடியும் ஒரு தடவை போடுறேன் பாருங்க. அவங்க மேடம் சொன்ன மாதிரியே தான் எனக்கு அந்த விநாயகர் பார்க்காமக்கு தான் தெரியுது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கு. சாட் நான் மறுபடியும் இல்ல இப்ப கேன்சல் பண்ணிட்டேன். போருங்க. அதாவது இந்த கர்மா பிளானட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சனி ப்ளஸ் ராகு கேது இது எல்லாமே கர்மா பிளானட் தான். ஆனால் அந்த கர்மா எப்படி நமக்கு குறிகாட்டுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த சாபத்தையும் தெரிஞ்சிருக்கணும், பாவத்தையும் தெரிஞ்சிருக்கணும். சாபம் என்றாலே கேதுவால் ஏற்படுகின்ற தோஷங்கள் ஆகும். கேது எங்கெல்லாம் போய் சேருகிறதோ, எந்த கிரகத்தெல்லாம் அடைகிறதோ அந்த கிரகத்துக்கெல்லாம் அது சாபத்தை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக கேது அடுத்து குருவை தொடுகிறது அப்படின்னா குரு ப்ளஸ் கேதுன்னு கூட வச்சுக்கங்க. அப்போ நிச்சயமாக அந்த ஜாதகர் சபிக்கப்பட்டவன் அர்த்தம். அந்த ஜாதகர்
சபிக்கப்பட்டவர். ஏற்கனவே போன ஜென்மத்தில் செய்கின்ற அந்த தோஷங்கள், செய்த பாவத்திற்கு அடிப்படையாக இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதோடைய கருத்து. உதாரணமாக இந்த சாட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரு மேஷத்தில் போட்டிருக்கோம், அடுத்தது அப்படிங்கிறது ரிஷபத்தில், போன அப்படிங்கிறது மீனத்தில் போட்டிருக்கோம். இந்த சார்ட் பாருங்கள், ரைட்டுங்களா? சார்ட் நம்பர் 1. அதாவது போன ஜென்மம், அடுத்த ஜென்மம், இப்போ கரண்ட்டில் இருக்கிறது. நம்மளுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதுதான் கரண்ட் சிச்சுவேஷன், அதுதான். அப்போ போன ஜென்மத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா குருவை நகர்த்தி பின்னாடி போட்டு பார்க்கணும். அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம்னா அந்த குருவை அடுத்து நகர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுத்த ஜென்மத்தை பற்றி அது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சரிங்களா? பேசுறது கேட்குதுங்களா? கேக்கு சார். கிளியராக இருக்கு இல்லைங்களா? ஒன்றும் கிளியரா இருக்கு சார். கிளியராக இருக்கா? ஆமா சார். ரைட். ஏதாவது தொந்தரவு, ஏதாவது தெரியல, கேட்கல அப்படின்னா சொல்லிடுங்க. சரிங்களா? ஒன்றும் சத்தத்தை காணுமே, கேட்குதா? கேட்குதுங்கய்யா, மறுபடியும் ஸ்கிரீன்ல ஒன்றும் தெரியல. மறுபடியும் ஸ்கிரீனில் ஒன்றும் தெரியலையா? அதான் ஏதோ சிக்கல் போல் இருக்கு, நெட்வொர்க்கில் தான் ஏதோ இஷ்யூ போல் இருக்குது. ஒரே நிமிஷம். உங்களுக்கு தெரியுதா? சிஸ்டத்துல தெரியுது. இருங்க ஒன்றும் இல்லை. அது இப்போ ஓகேவா பாருங்க. இப்ப தெரியுதுங்கய்யா, இப்ப தெரியுது. இது சார். இப்போ கிளியராக இருக்கா? கிளியரா இருக்குங்க. ரைட். வாய்ஸு கிளியராக இருக்கா? கிளியரா இருக்கு. ரைட். விஷயத்துக்கு வருவா. இருக்கு சார். இப்போ கர்மாங்கிறத பற்றி டீப்பாக பேச முடியல பாருங்க. யாராரு கர்மா கெட்டுங்கிறது இருந்தே தெரியுதுங்க இல்லையா? கர்மாவை பற்றி நம்மளால் டீப்பாக பேச முடியல பாருங்க. ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, அப்போ போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன். பொதுவாக நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த ஜென்மத்தில் நடந்த பலாபலன்களை கூறினாலே அதுக்கு ரியாக்ஷன் ரொம்ப கம்மி. இதில் போன ஜென்மம் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்குமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆமாங்கய்யா. போன ஜென்மத்தில் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னால் யாரும் கேட்க போகிறாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம அந்த ஜென்மத்தில் இப்போ கரண்ட் பீரியடில் என்ன சிக்கல் இருக்குது, அதை எப்படி நாம் எடுத்து உரைப்பது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ இங்கே பாருங்க, சார்ட் நம்பர் 2 குருவுக்கு அடுத்து ராகு போட்டிருக்குன்னா, குருவுக்கு அடுத்து ராகு, குருவை நோக்கி ராகு வருகிறதாக போட்டிருக்குன்னா ஆமாங்க ஐயா. குரு ராகு நோக்கி போறாரு, ராகு குருவை நோக்கி வராரு. வராரு. அடுத்து சூரியன் அடுத்து கேதுவை நோக்கி போகிற மாதிரி போட்டிருக்குன்னா, ஆமாங்க ஐயா. சூரியன் கேது நோக்கி போறாரு, கேது சூரியனை நோக்கி வராரு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜாதகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு விஷயம். புரியுதுங்களா? இப்போது உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குரு ராகுவை நோக்கி போகிறது. அப்போ ராகு என்றாலே நமக்கு ஒரு விதமான அந்த மென்டாலிட்டியை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. அப்போ ராகு என்பது சண்டாளன். அப்போ குரு ராகுவை தொடுவதனால் ஜாதகர் சண்டாளன் என பெயர் எடுக்காமல் இருக்க வேண்டும். எப்படிங்க? குரு ராகுவை தொடுவதனால ஜாதகர் சண்டாளன் என பெயர் எடுத்து விடுவார்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ ராகு என்பது செய்யக்கூடிய பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்து இந்த ஜாதகர் பாவம் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு பார்ப்பதற்கு இந்த ராகு தேவைப்படுகிறது. ஆனால் கேது அப்படி அல்ல. ஏற்கனவே செய்த பாவத்திற்கு அந்த கேது என்ற கிரகம் இந்த பிறவியில் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தை பிடிச்சி வச்சிருக்கோம். அது நாம் செய்த பாவத்தின் கணக்கு அப்படின்னு அர்த்தம். கேது ராகு என்பது இனிமே செய்யக்கூடிய பாவத்தினால் ஏற்படுகின்ற சாபம். அர்த்தம் புரியுதுல்ல? பாவம் வேறு சாபம் வேறு. கேது என்றால் சாபம், ராகு என்றால் பாவம், செய்ய போகின்ற பாவம். கேது என்பது செய்த பாவம். நல்ல மனசில் வச்சுக்கணும். போன ஜென்மாவில் செய்த பாவத்திற்கு கூலி தான் இந்த கேது. இப்போ சாபம் கொடுத்துருச்சு. புரியுதா? இப்போ அடுத்து நம்ம செய்யக்கூடிய பாவத்தை நாம் அனுபவிச்சாகணும்னு அர்த்தம். அதான் ராகு. சூரியன் கேது இது விதமான இதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பித்ரு தோஷம்னு சொல்கிறது உண்டா இல்லைங்களா? ஒரு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கோம் நாம்? சூரியன் கேது, சூரியன் ராகு இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இணைந்தால் அது பித்ரு தோஷமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சூரியன் ராகுவுடனோ கேதுவுடனோ இணைந்தால் அது பித்ரு தோஷம். அதே போல சந்திரன் ராகு கேதுக்களுடன் இணைந்தால் அது மாத்ரு தோஷம்னு அர்த்தம். எப்படிங்க? சந்திரன் கேது, சந்திரன் ராகு இந்த காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் இருக்குமானால் அது மாத்ரு தோஷம், அம்மா வழியில் ஏற்படுகின்ற தோஷம். சூரியன் என்றால் அப்பா வழியில் ஏற்பட்ட தோஷங்கள், கர்மாக்கள் அப்படிங்கிறதா அதோடைய தன்மை. சரிங்களா? இப்போது ஒரே ஜாதகத்தில் குரு ராகுவையும் சந்திக்கிறது, சூரியன் கேதுவையும் சந்திக்கிறது. அப்புறம் சூரியன் என்பது தகப்பனாரை குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போ தகப்பனார் செய்த பாவம் யாருக்கு அடையும்? நல்லா கவனிங்க. அப்பா செய்த பாவம் யாருக்குங்க வருது? அப்பா வாங்கின சாபம். சூரியன் கேது அப்பா செய்த பாவத்தினால் ஏற்பட்ட சாபம், சூரியன் கேது விளைவு நம்ம ஜாதகத்தில் தெரிகிறது. ஓகே, அதை யார் அனுபவிக்க போறா? சூரியன் என்கின்ற பேரன் தான் அனுபவிப்பான். என்னங்க ஐயா? இந்த ஜாதகர் தான் ஐயா அனுபவிப்பாரு. அப்படிங்களா? பேரன் இந்த ஜாதகர் தான் அனுபவிப்பாரு. அதை புரியுதா புரியலைங்களா? ஓகேங்க. இந்த ஜாதகர் என்ன பண்ண போறாரு? பாவம் பண்ண போறாரு. குரு ராகு ஏற்கனவே சூரியன் கேது இணைஞ்சு வேற இருக்கு. அப்படின்னா இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது எதை சார்ந்து இருக்கும்? எந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு சிக்கல் ஏற்படுங்கிறீங்க? பொருளாதாரம். அவர் சொந்த ஊர்ல இருக்காது.
ஐயா பொருளாதாரம் சொந்த வம்சம் ஊர்ல இருப்பதுல சிக்கல் ஏற்படும். குழந்தைகள் வழியில குழந்தைங்க வழியில பாதிச்சிருக்குங்க ஐயா. அவர் அப்ப குழந்தைகள் அவளை வழியில தான் அந்த கர்மாவை அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம். என்னங்க? ஆமாங்க ஐயா. குழந்தைகள் வழியில தான் இவங்க அப்பாவுடைய கர்மாவை அனுபவிக்க போறார். அனுபவிக்க போறார். இப்போ அது எப்போ ஆக்டிவிட்டி குரு ராகு சேர்ந்துருக்குன்னா ஐயா முதல்ல தெரிஞ்சுங்க ஐயா, இந்த பாவம் வந்து எப்போ செய்ய போகிறார், எப்பொழுது செய்ய போகிறார்னு ஒரு காலக்கடன் வேணும் இல்லையா? எல்லாமே எல்லா நேரத்திலும் நடக்க போகிறது இல்லையே. சரிதானா? பேசுங்க. சரிதாங்க ஐயா. அப்போ குரு ராகுன்னா குழந்தை பிறந்தா அது நடக்கும்னு அர்த்தம். புரியுதுல்ல? புரியுதுங்க. சூரியன் கேதுன்னா சூரியன்கிறது அப்பா, கேதுங்கிறது சாபம். அப்பாவுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த சாபம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஜாதகர் எப்பொழுது அப்பாவாக மாறுகிறாரோ அப்போதிலிருந்து நிறைய சிக்கல்களை அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம். புரியுதா? புரியுதுங்க ஐயா. சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு புரியுதா? ஏதாவது உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்குதா? அதாவது குரு ராகு குழந்தைகளால் அவதி, சூரியன் கேது, அப்பா ஏற்கனவே சாபம் வாங்கிட்டாரு. அப்போ இந்த ஜாதகர் தான் அந்த பலனை அனுபவிக்க போகிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு குரு ராகு எப்போ வேலை செய்யும்? இவருக்கு எப்பொழுது 5ஆம் இடமாகி அந்த குரு அந்த குழந்தை புத்திர பாக்கியம் ஏற்படுகிறதோ அந்த புத்திர பாக்கியத்துக்கு பிறகு அவருக்கு கடும் நெருக்கடி, துன்பங்கள், துயரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அந்த குழந்தைகள் மூலமாக. ஒன்று இந்த ரெண்டு கிரக இணைவு இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திப்பாரு ஒரு அதிகமான பிரச்சனையை சந்திப்பாங்கன்னு சொல்லுங்க. டெஃபினட்டா சரியா இருக்கும். சரிங்க. இப்போ உதாரணமா சார், இந்த இடத்துல வந்து சார், இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சார். குருங்கிறது எத்தனாவது குழந்தை சார்? 2வது குழந்தைங்க. சூரியன்கிறது எத்தனாவது குழந்தை சார்? முத குழந்தை. முதல் குழந்தை. அப்ப சூரியனுக்கு அடுத்து கேது தானே வருது. ஆமாங்க ஐயா. இந்த ஜாதகத்துல சூரியனுக்கு அடுத்து கேது தானே சார்? ஆமாங்க ஐயா. அப்ப எப்பொழுது முதல் குழந்தை பிறந்ததோ அப்பவே கஷ்டம் வந்து சூழ்ந்துருச்சுன்னு அர்த்தம். 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னும் அதிகமான கண்டம் கஷ்டம் வந்திருக்கும்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. எப்படிங்க? குரு. ஆமாங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. மிகவும் 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 ஒரு உண்மையை வந்து அற்புதமா சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? இப்போ சூரியன் கேதுங்கிறது முதல் குழந்தை பிறந்த உடனே கஷ்டங்கள் வந்து சூழ்ந்திருக்குதுன்னு அர்த்தம். குரு ராகு அப்படின்னா 2வது குழந்தை பிறந்த உடனே கண்டங்கள் வந்து விடும்னு அர்த்தம். கண்டங்கள் குழந்தைகளுக்கு வரலாம், அவருக்கு ஜாதகருக்கு அப்பாவுக்கு வரல. யாருக்கு அவர் குடும்பத்தில் யாருக்கு வந்தாலும் துன்பம் யாருக்கு? அந்த ஜாதகருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா சார்? என்ன எழுபணும் சார்? ஐயா புரியுதுங்க ஐயா. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் சிக்கல் தான். உங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சிக்கல் தான். ஐயா நாம தான் கஷ்டம் தான். உங்களுக்கு தான் சிக்கல் அது. நமக்கு தாங்க குடும்பத்தில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நாம தான் பார்த்தோம். ஏன்னா தலைவன் யாரு? நீங்கள் தான். ஆமாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஐயா இதே வந்து குரு கேது சூரியன் ராகு அதெல்லாம் ஏதாவது அப்படி மாறி வந்தா அதாங்க ஐயா, அந்த மாதிரி ஏதாவது மாறி வந்தா பிரச்சனை. உதாரணமா சூரியன் ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க பலன் சொல்றதை மாற்றணும். சூரியன் ராகு வருதுன்னா அந்த குழந்தை பிறந்தப்புறம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனலாபம்லாம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரி சரின்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்றேன். ஆமாங்க ஐயா.
அதாவது ஆமாங்க ஐயா. அது சூரியன் ராகு இருந்தா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன வளர்ச்சியாவது இருக்கும் அப்படின்னு வளர்ச்சியாவது சொல்லிக்கலாம். இருக்கும். ஆமாங்க ஐயா. கேது ஆமாங்க ஐயா. அளவுக்கு ராகு பண்ணாது. ராகு எப்பவுமே வந்து ஒன்று சார், இப்போ ராகு திசை என்ன பண்ணுது, ராகு திசை ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துருதுங்கிறாங்க. அப்புறம் போகும்போது அந்த ஜாதகரை பாருங்க, ஒன்றும் ஆளே இருக்க மாட்டான், இல்லைன்னா அவன் கையில் ஒன்று இருக்காது. ஆமாங்க ஐயா. தொழிலில் ராகுதிசையில் ஆரம்பிச்சாங்கன்னா பின்னாடி முடியும் போது தொழிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த திசை முடியறதுக்குள்ள அவன் தொழில அவுட்டு. ஆமாங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இதுதான் ராகு திசையோட வேலை. ஆனால் கேது திசை என்பது ஆரம்பிக்கும் போது கவுக்கும், போக முடிய 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 அதோடைய தன்மை கொடுக்கும். புரியுதுங்களா? நிறைய விஷயத்த கத்து கொடுத்துட்டு போகுங்க ஐயா கேது. கற்றுக் கொடுத்தா தானே பெரிய ஆள் ஆகுறாங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பொருளாதாரத்தை கொடுக்கலனாலும் நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருப்பாரு. புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க. அப்போ கேதுவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா. உதாரணமாக கேது திசை ரெண்டு தரப்பில் எடுத்துக்குவோம். ரெண்டு தரப்பில் எடுத்துக்குவோமா? எந்தெந்த தரப்பில் எடுத்துக்கலாம்னு பாருங்கள், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கேது திசை வருது, ஒருவர் ஜோசியர். எப்படிங்க? ஒருவர் ஜோசியர், அவருக்கு கேது திசை. இன்னொருவர் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கார். எப்படிங்க? கார்மெண்ட்ஸ். பின்னலாடை தொழில், ஆமாங்க. அவருக்கு கேது திசை. இதில் எவர் டாப்பாக இருப்பார் சொல்லுங்க? பின்னல் ஆடைங்கிறது கேதோட காரகத்துவம் தாங்க ஐயா. ஆமாம். இங்க வந்து ஜோதிடமும் வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்து தான் இருக்குது. ரெண்டு பேத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் அப்படி சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. சரி. கேதுவுடைய பூரணமான மேட்ரே அந்த பின்னல் தான். ஆமாங்க ஐயா. அப்ப அவருக்கு தான் நல்லா இருக்கு, நமக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்னு அர்த்தம். சரியில்லை பரவாயில்ல. கார்மெண்ட்ஸ்காரருக்கு நல்லா இருக்கு. கார்மெண்ட்ஸ் நடத்துறாருல, ஆமாங்க, அவருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்க. அர்த்தம் புரியுதுங்களா? புரியுதுங்க. இதே ஜவுளி கடைக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வருமானம் கம்மின்னு அர்த்தம். ஆமாங்க. ஜவுளி கடைக்காரர் கடைக்கு வெளியே ஒருத்தர் தச்சுக்கிட்டு இருப்பாருல்ல, அவருக்கு வருமானம் அதிகமா இருக்கு, வருமானம் ஜாஸ்தின்னு அர்த்தம். ஆமாங்க. புரியுதா? புரியுதுங்க. எப்படி நீங்க பார்த்து பலன் சொல்றதுக்கு பழகி இருக்கணும். ஆமாங்க, புரியுதுங்க. அந்தந்த தொழில எப்படி ஏதோட காரகத்தோட வருதா இல்ல வேற மாதிரி வருதான்னு அதை பார்த்து. ஆமா சார், நீங்க எதுவுமே உங்களை வந்து டச் பண்ற மாதிரி இருந்தா தானே பலனு. ஆமாங்க. டச் பண்ணவே இல்லை அப்படின்னா அது நடக்க போறது இல்லையில. ஆமாங்க. உங்க ஊர் பக்கமே ஒரு பஸ் போகாது, ஆனா அந்த பஸ் ஓடுது. அதுல ஏறனா என்ன ஏறாட்டி என்ன? ஆமாங்க. அதோடைய பலன் உங்களுக்கு உண்டா? இல்லைங்க, அது நம்ம ஊர் பக்கமே வராத பஸ்ல நம்ம ஏறி வேற பக்கம் தானே போக மாதிரி. புரியுதா? புரியுதுங்க. ஆனா உங்க ஊர் பக்கம் போகக்கூடிய பஸ்ஸுகள் இருக்கு, அதுல ஏறினாலும் அது உங்களுக்கு நிக்கல, நிக்காம போயிருக்குங்க. அதுல பலன் இருக்கு. ஏன் அதுல என்ன பலன்? நமக்கு அது கெடுக்குது. நம்ம இடத்துல நிப்பாட்டி நம்மளை இறக்கி விடாம நம்மளை கெடுக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்க. இது ரெண்டு ஆப்ஷன்ல பேசணும். அப்ப எல்லாத்துக்கும் ஒன்று போல வேலை செய்யாதுங்கிறது அர்த்தம் புரிஞ்சுதா? புரியுதுங்க. ஆமா, ஏழைக்கு ஒரு மாதிரி பொருளாதாரத்துல. உதாரணமா சுக்கிரன் சனி ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சேர்க்கை வருது. ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர், அவருக்கு என்ன மாதிரி வருது? ஏகப்பட்ட சவாரி வருதுன்னு அர்த்தம். அவர் லெவலுக்கு நல்ல காசு வருதுன்னு அர்த்தம். அவருடைய கண்டிஷனுக்கு நல்ல காசு வருதுன்னு அர்த்தம். ரைட்டா? இதே ஒரு தொழிலதிபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தான் அந்த சுக்கிரன் சனி ராகு கொட்டி தரும். ஆனா அந்த ஆட்டோ டிரைவருக்கு கொட்டி கொடுக்காது, ஒரு அளவா தான் கொடுக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்க. சுக்கிரன் சனி ராகு போர்ச்சரி. ஆமாங்க. அவர் ஏற்கனவே நிறைய பணம் வச்சிருக்கிறாருன்னா நிறைய இது பண்ணலாம். நீங்க யாரும் ஏமாத்த போறதில்ல, ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு மூலமா பணம் வருதுன்னு.
ஆமாங்க. அது ஏமாத்துற மாதிரி தெரியாது. ஆனா வந்து அது தப்பான வழியில கூட கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஆமாம், அவருக்கு நியாயமா தெரியும். அவருக்கு நியாயமாக தெரியும். ஆமாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்படி வந்து நீங்கள் பலனை பார்க்கணும். சரி, ரைட். இப்போ இது என்ன போட்டிருக்கோம்? செவ்வாய் ராகு சுக்கிரன் கேது இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ முதல்ல செவ்வாய் ராகு எடுத்துக்குவோம். லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துல இந்த செவ்வாய் ராகு இருக்கிறது? 5ஆம் இடத்துல இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் ராகுங்கிற துன்பம் அது பாவம் இல்லையா? செவ்வாய் பாவம் செய்ய போகிறதுன்னு அர்த்தம். அந்த செவ்வாய்ங்கிறது இங்கே என்னவா நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம்? லக்னம் என்ன லக்னம்? மேஷ லக்னம். மேஷ லக்னம். அப்போ லக்னாதிபதி தானே? ஆமாங்க ஐயா. அப்போ ஜாதகரத்தானே குறிப்பிடுகிறது. குறிப்பிடுங்க. அப்போ செவ்வாய் ராகு சேர்ந்து எத்தனாம் இடத்துல இருக்குதுங்க? 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடத்தில். அந்த குழந்தை பிறக்கும் போது அது பிறந்த பின்னாடி தான் நிறைய சிக்கல். ஆமாங்க ஐயா. ஜாதகருக்கு நிறைய சிக்கல் இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. கடுமையான பிரச்சனைகள், நெருக்கடிகள், அந்த செவ்வாய் ராகு விபத்துகள். செவ்வாய் ராகு விபத்து. செவ்வாய் ராகு அந்த குழந்தை பிறந்தப்புறம் விபத்துகள் ஏன் இருக்குது? அது 5ஆம் இடத்துல இருக்குது அது. அப்போ அந்த பலன் அதுக்கு வராம அது நடக்கவே நடக்காது. எப்படிங்க? ஆமாங்க ஐயா. 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருந்தா வேலைக்கு போகும்போது விபத்து வருதுன்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கணவனும் மனைவி சேர்ந்து போகும்போது தான் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். கணவன் தனியா மனைவி தனியா போனா பிரச்சனை வராது. ஆமாங்க. இவருக்கு திருமணத்துக்கு அப்புறம் கூடிய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் கணவன் மனைவியே அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தானே. புரியுதுங்களா? புரியுதுங்க. சரி, 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, என்ன சொல்றது? 8ஆம் இடத்துக்கு என்ன செத்த பிறந்த விபத்துக்கிறதா? இது என்ன வம்பு? இல்லையா, அதாவது ஒரு மரணத்துக்கு ஒப்பான விபத்து. கண்டங்கள் 8ங்கிறது தான் நம்ம உறுதிப்படுத்துது அந்த ஜாதகருக்கு. தம்பி நீ சும்மா இருந்தாலும் வண்டி வாகனம் வந்து உன்னை முட்டிடும், நீ கவனமா இரு. கண்டங்களை நமக்கு குறிகாட்டுகிறது. புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப 4ல் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றது? செவ்வாய் ராகு 4 குடும்பத்தோட போகும்போது தான் பிரச்சனையே. வாரி கட்டிட்டு அப்பா அம்மா தாய் பிள்ளைகள்லாம் காரில் ஏற்றிட்டு போறோம்னா இங்கே போய் முட்டிக்கும். இல்ல அம்மாவோட போகும்போது கூட அது நடக்கும். புரியுதுங்களா? ஆமா, புரியுது. அப்ப அந்த காரகத்துவங்கள் வராமல் அந்த சம்பவங்கள் என்பது நடக்காதுங்க, நடைபெற போவதில்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல கொஞ்சம் டீப்பா பேசிட்டு இருக்கேன் நான், தயவு பண்ணி. இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் யாருக்கு சொன்னதில்லைன்னு நான் நினைக்கிறேன். எந்த வகுப்புலையும் சொன்னதில்லை. அதனால கொஞ்சம் கவனிச்சுக்கீங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் மேட்டர். இப்படித்தான் நீங்க சொல்லணும். அப்ப சாபம் கேது, பாவம் ராகு. பாவம் என்பது செய்ய போவது, சாபம் என்பது செய்ததுக்கு பலன். புரியுதுங்களா? சரி, இப்போ லக்னம் அதே மேஷ லக்னம். அடுத்த கட்டத்துக்கு வாங்க. சுக்கிரனுக்கு எதுவும் போட்டாட்ட. சுக்கிரன் யாரு? மனைவி. அந்த இடத்துல என்ன இருக்கு? கேது இருக்கு. கேது இருக்கு. அப்போ ஒரு சாபம் பெற்ற ஒரு பெண்ணு தான் நமக்கு மனைவி வருவா அப்படிங்கிற அந்த ஆக்சுவல் புரியுதா? புரியுதுங்க, புரியுது. எப்படிங்க? ஏற்கனவே சாபம் பெற்ற பெண் தான் நமக்கு. சரி, மனைவி வந்த அப்புறம் இந்த ஜாதகருக்கு வளர்ச்சியா? இல்லைங்க, வீழ்ச்சி. டெஃபினட்டா இருக்காது. டெஃபினட்டா இருக்காது சார். கேது வளர்ச்சி கொடுக்காதுங்க. கேது வளர்ச்சி, சுக்கிரன் பிளஸ் கேது நிச்சயமா வளர்ச்சி இல்லை. பொருளாதாரம் அதிகமா பாதிக்கும் சார். வளர்ச்சி நம்ம கேட்கறதே பொருளாதாரத்தை பத்தி மட்டும்தானே. ஆமாங்க ஐயா. வளர்ச்சி குழந்தை பிறந்த வளர்ச்சி அதெல்லாம் கிடையாது சார். அது எனக்கு தேவையில்லை. அது யார் கேட்டா? எனக்கு காசு வருமா? காசு வந்தால் சக்சஸ். காசு வரலைன்னா நோ சக்சஸ். ஆனா சுக்கிரன் வந்து காசுக்கான கிரகம் தான், சில்லறை பணத்துக்கு உண்டான கிரகம் தான். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப சுக்கிரன் பிளஸ் கேது அந்த ஜாதகருக்கு திருமணமான பின்பு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணு தான் மனைவியாக அமைகிறார். திருமண வாழ்க்கைக்கு பிறகும் அது கொஞ்சம்
கடுமையாகத்தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனப்படும் சிக்கல், குழந்தை பிறந்தும் சிக்கல், 2வது குழந்தை பிறந்தும் சிக்கல், இப்படியே இருக்குது வரிசையாக. பார்த்துருக்கீங்களா? இப்போ குடும்பமே துன்பம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாங்க. உதாரணம் எடுத்துக்கலாமா? சார், என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு அதுவும் துன்பமாக போச்சு. குழந்தைகள் பெற்றேன், அதுவும் துன்பம் போகுது. நான் பார்ப்போம்ல ஒரு சில குடும்பங்கள். ஆமாங்க. அந்த குடும்பத்தில் நீங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கான்செப்ட் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அங்க ராகு கேதுவால தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படிங்க? ராகு கேதுவால தான் அதிகமா பாதிக்கப்பட்டு அதிகமான கர்மாக்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள் சார். சனிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகுது. ஆமாங்க. ஆனா இவங்க 18 வருஷத்துக்கு ஒரு தடவை விரைகிறாங்க. ஆமாங்க. இல்லையா? அப்ப அப்படிங்கும் போது தண்டனை நமக்கு குயிக்காதானே கிடைக்குது. ஆமாங்க. அப்ப ராகு கேதுக்கள் எங்கே எந்த கிரகத்துடன் இணைந்தால் அது சாபம் பாவமா வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதுங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, சாபம் எது பாவம் எதுன்னு புரிய முடியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. சார் சார் இது ஒரு பெண் ஜாதகமா இருந்தா அந்த ஜாதகியே பாவம் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். சபிக்கப்பட்டவன் அர்த்தம். அவங்களுக்கு சாபம் இருக்கு. அவங்களுக்கு என்னங்க? இல்ல அவங்களுக்கு அப்ப என்ன சொல்லலாம் சார்? உங்களுக்கு இப்படி இருக்குன்ட்டு சுக்கிரன் கேது இருக்குன்னா அவங்க கண்டிப்பா விரக்தி மனப்பான்மையில தான் இருப்பாங்க. அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா எப்படி என்ன சொல்லணும்? என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்களா? என்ன சொல்லணும் சார்? அதாவது பரிகாரம் பரிகாரத்து மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்ப என்ன சொல்லலாம்? பரிகாரத்து மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் என்ன சொல்றது? வேற எதுவும் நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. பட் சுக்கிரன் கேது இருக்கு ஒரு பெண் ஜாதகத்துல. அவங்களுக்கு வேற எதுவும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்து சொல்லலாமா? வேற கிரகம் சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. சுக்கிரன் கேதுங்கிறது ஏற்கனவே பட்ட சாபங்களை குறிக்காடு. சாப நிவர்த்தி பெறணுமா பெறக்கூடாதா? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. எப்ப நடக்கும்? கழிக்கிறதுக்கு தான் இங்க வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நிவர்த்தி பண்ணணுமே. நிவர்த்தி பண்ணாம வளர்ச்சி இல்லையா? அது உண்மைதான் சார். அப்போ கேதுவுடன் கிரகம் சுக்கிரன், அந்த சுக்கிரன் தான் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப பரிகாரம் எதுக்கு பண்ணணும்? சுக்கிரனுக்கு தான் பண்ணணும். அப்ப சுக்கிரனுக்கு பரிகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்ங்க? நீங்க சிம்பிளா எடுத்துங்க. சுக்கிரன் என்பது ஒரு அழகான பெண், ஒரு இளமையான பெண், ஒரு பெண்ணு இல்லையா? ஒரு சந்தோஷமான பெண் எடுத்துக்கலாமா? ஒரு பெண் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதாரணமா வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்து என்ன கொடுக்கலாங்க? அந்த பெண்ணுக்கு சம்பந்தமான பொருட்களை நாம வந்து கொடுக்கலாம், பிரசன்ட் பண்ணலாம். புரியுதா புரியலீங்களா? அப்படி சரி, ஓகே சார். இதுல பரிகாரம்னு எடுத்துக்கிட்டு புரியுது சார். ஏன்னா அவங்க கிறிஸ்டினா தான். அஷ்டலட்சுமி இப்ப கிறிஸ்டியன்னா வலையில போட மாட்டாங்க. ஆமா என்னங்க? ஆமா சார். கிறிஸ்டின்னா என்ன சொல்ல என்ன சொல்றது, என்ன பண்றது? இனி அதுக்கு போய் நான் படிச்சுட்டு தான் வரணும். இல்ல இல்ல, வெள்ளை பொருட்கள் வந்து சுக்கிரன் தானே சார். மெழுகுத்திரியும் சுக்கிரன் தானே. ஐ மீன்ஸ் வெள்ளை கலர்ல இருக்கிறது. அப்படி வேணா உங்ககிட்ட சொல்லலாம். என்னங்க இது வம்பா இருக்கு?
தன்னை தானே உருக்கிக்குது மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்திங்கிறது எப்படிங்க அது சுக்கரனோட வெள்ளையா இருந்தா ஆமா அதுவும் தன்னை தானே இல்ல ஒயிட் கற்கண்டு கற்கண்டு கொடுக்கலாம். வேற என்ன சொல்லன்னு தெரியல உங்ககிட்ட. அதாவது வந்து சேலை கொடுக்கலாம், புரியுதுங்களா? சாரி கொடுக்கலாம், துணிமணிகள் கொடுக்கலாம், புத்தாடை. புரியுது சார். அது எந்த இடத்துல அந்த காம்பினேஷன் இருக்கு அந்த நபருக்கு கொடுக்கணும். அர்த்தம் புரியுதா? 11 இருக்கு சார். இப்ப 11 இருக்குன்னா மூத்த சகோதரி. ஓகே, மூத்த சகோதரிக்கு சேலை வாங்கி கொடுக்கலாம். புரியுது சார். சரிங்களா? ஆனா இதுக்கு மெயினா பரிகாரம் என்பது சரி சார். இந்த பாவத்துல என்னென்ன சொல்லுங்கம்மா. எந்தெந்த பாவம் எந்தெந்த உறவுகள்னு தெரியல சார். ஒரு கிளாஸ் மட்டும் அதுக்கு நடத்துங்க சார் சண்டே. நிச்சயமா சொல்றேன். என்னென்ன பாவங்கள் என்னென்ன உறவுகள்னு தெரியலையா? ஓகே சார். ஆமா சார். சரி, ஒரு சிம்பிளா இந்த இடத்துல சொல்லிடுறேன். லக்னம் என்பது ஜாதகர், 2ஆம் இடம் என்பது யார் வராங்க? யாருக்காவது தெரியுமா சார் 2ஆம் இடத்துக்கு என்ன உறவு? பெரியம்மா பெரிய மாமா ஐயா. பெரியம்மா பெரியம்மா பெரிய மாமா பெரிய மாமா இல்லையா? ஆமாங்க. 3ஆம் இடத்துக்கு இளைய சகோதரரா? சகோதரர். ஆமாங்க. 4ஆம் இடத்துக்கு தாயார். தாயார். 5ஆம் இடத்துக்கு குழந்தைகள் தாத்தா குழந்தைகள். 6ஆம் இடத்துக்கு தாய் மாமன். தாய் மாமன் இளைய மாமன் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு மனைவி. 8ஆம் இடத்துக்கு அது ஆயுள்ஸ்தானமா வந்துருக்குங்க. என்னங்க? ஆயுள்ஸ்தானம் உறவுகள். 8ஆம் இடத்துக்கு மூத்த சகோதரர் வருமா? இல்ல. 8ஆம் இடத்துக்கு என்ன வரும் பாருங்க. அம்மாவோட தாத்தான்னு எடுத்துக்கலாங்க ஐயா. அப்படி எடுத்துக்கலாங்களா? என்னங்க ஐயா? அம்மாவுக்கு தாத்தாவா? அதையும் தாண்டி பெரியம்மாவோட கணவர்னு எடுத்துக்கலாங்க ஐயா. அங்க பெரியம்மாவோட கணவர் மனைவி எல்லாம் வரும் பாருங்க. ஆமாங்க ஐயா. அத்தை வரும். தாய் மாமனோட மனைவி. அத்தை வருமா? வருங்க ஐயா. அவ்வளவுதான். 9ஆம் இடத்துக்கு அப்பா. 10ஆம் இடத்துக்கு மாமியார். 11ஆம் இடத்துக்கு மூத்த சகோதரர். 12ஆம் இடத்துக்கு அதாவது பாட்டி. ஆமாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டீட்டெயிலா விஷயங்களை கொடுக்குறேன். அம்மாவுக்கு அப்பாவும் அங்க வருவாரு. அம்மாவோட அப்பா. ஆமா சார். ஆமாங்க. இந்த மாதிரி நாம் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல இருக்கிறதோ அதை சார்ந்த விஷயங்கள் தான். அது நம்ம வாழ்க்கையில் அது ஆரம்பித்த அப்புறம் தான் நமக்கு அந்த துன்பங்கள் வரப்போகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரிங்க. புரியலையா சார்? இப்போ புரியுதுங்க. நம்ம சனி செவ்வாய்னு படிக்கிறோம். சனி செவ்வாய் படிக்கிறோம்னு வச்சுக்கிங்க. சும்மா வீட்டில் வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கு சனி செவ்வாய் வேலை செய்யுதா? செய்யாதுங்க. ஒன்றும் இல்லை. அவரை வேலைக்கும் போகிறதில்ல, வெட்டிக்கு போகிறதில்ல, சிவனேன்னு வீட்டில் படுத்துங்கிறாரு. அவர் வேலைக்கு போனால் தான் அது வேலை செய்யும்.
ஆமாங்க. சனி செவ்வாய் இருக்கு. ஆனா குழந்தைங்களுக்கு சனி செவ்வாய் இருக்கும்போது அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா அந்த தொழில் அப்படிங்கிற எதுவும் பாதிப்பு வராது. ஏதாவது உடல்நல பாதிப்பு தான் எடுத்துக்க முடியும். அப்படி புரியுதுங்களா? இருக்கு. புரியுது. அப்போ இதுதான் சிக்கல். சரி, சனி செவ்வாய் இருக்குது, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை வருதா? இல்லை, அங்கே போய் அவங்களுடைய பேச்சை கேட்கலனா தான் சிக்கல் வரும். ஆமாங்க. ஏன்னு கேட்டால் சனி செவ்வாய் சேர்ந்தவர் என்ன பண்ணுவார், அவருக்குன்னு ஒரு அவருக்கு ஒரு தனி டைப், அவருக்கு ஒரு சில விஷயங்கள், அவர் டெக்னிக் வச்சுருப்பார், அதன் அடிப்படையில் செய்வார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க விட மாட்டாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும்பாங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சிக்கல் பிடிச்சது, நானே செஞ்சிடுவேன் அப்படின்னாலும் விட மாட்டாங்க. உடனே அது வாக்குவாதமாக மாறி அது பிரச்சனைக்கு ஆட்படுத்தும். இதுதான். அப்போ பாவத்துக்கு உண்டான கிரகம் என்ன, சாபத்துக்கு என்ன கிரகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இதை பாருங்க, இந்த ஜாதகத்தில் சந்திரன் ப்ளஸ் கேது என்ன உங்களுக்கு புரியுதுங்க? சந்திரன் கேதுன்னா என்ன சொல்ல வருது? கேட்குதா? சார் கேட்குதா கேட்கலையா?